الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. ரெண்டு யாருக்கு பணிய வேண்டியது இல்ல, ரெண்டு பேரும் சூப்பர் பவர் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் தன்னுடைய கௌரவத்துக்காக போவான்ல, நீ மட்டும் ஓஞ்சல் படி போயிட்டு ஏஞ்சல் படி போவானாமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்பான். அதெல்லாம் கிடையாது, ஏஞ்சல் படி அதெல்லாம் முடியாது, ஏஞ்சல் படி தான் போவோம். வெட்டிக்கிட்டு சாக வேண்டிய ரெண்டு பேரும். நீ கடவுள் ரெண்டு கடவுள் சரியா வருமா? அவங்க வெட்டிட்டு செத்தாங்கன்னா இதெல்லாம் சீரழிஞ்சு சின்ன பேர் நாசமா போயிருக்கும். நாசமா போகல, பூமி நாசமா போகல, சூரியன் நாசமா போகல, அதனுடைய இயக்கத்தில் எந்த மாறுதலும் ஏற்படல, தடுமாற்றம் ஏற்படல, குழப்பம் ஏற்படல. சூரியன் போய் சந்திரன்ல முட்டிடல, சந்திரன் போய் செவ்வாயில முட்டல. அது அதுக்குரிய டிஸ்டன்ஸ கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது பாட்டுக்கு சுற்றி சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும்? ரெண்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் ரெண்டு தலைமை ஆசிரியர் உருப்படுமா? அது ஒரு பள்ளிக்கூடம், இவரும் தலைமை ஆசிரியர் அவரும் தலைமை ஆசிரியர், தீர்த்து போட்டு போயிட வேண்டியதான். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவரும் முதலமைச்சர் இவரும் முதலமைச்சர், உருப்படுமா? ஒரு மாநிலத்துக்கு ரெண்டு முதலமைச்சர் இருக்க முடியுமா? ஒரு கல்லூரிக்கு ரெண்டு முதல்வர் இருக்க முடியுமா? ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு எஸ்பி இருக்க முடியுமா? போலீஸ்ல ரெண்டு எஸ்பி தான் என்ன ஆகும்? ரெண்டு பேரும் சுட்டுக்க வேண்டியது ஆள்கால். நடக்குமா இது? ஒரு ஆள் மேல இருக்கணும், ஒரு ஆள் கீழே இருக்கணும், அவர் சொல்ற இவர் கேட்கணும் தான் உலகமே இயங்கும். ஒரு இந்தியாவுக்கு ரெண்டு பிரதமர், வாஜ்பாயும் பிரதமர், அத்வானியும் பிரதமர் சொல்ல முடியுமா? துணைந்து வேண்டாம் சொல்லிக்கிற முடியுமா? பிரதமர் சொல்ல முடியுமா? சமம் ஆக்க முடியுமா? ஈக்குவல் ஆக்க முடியுமா? ரெண்டு பேருக்கு சமமான அதிகாரம் சொல்ல முடியுமா? சொன்னா உருப்படாது. ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு விஷயமா ரெண்டு தலைவர் இந்த மேடைக்கு போட்டா உருப்படுமா? இவர் இந்த சிக்கிட்டு நான் பேசுவேன் பாரு, அவர் இவர் பேசுவார், இவரும் சின்ன பிஜே பேசுவார் பாரு, இவரு சம்சுல்லா பேசுவார், ரெண்டு பேரும் கத்த வேண்டியது. அப்புறம் அப்ப ரெண்டு ஒரு மேடைக்கு ரெண்டு தலைவர் இருக்க முடியுமா? அப்ப எந்த ஒரு நிர்வாக விஷயம் இருந்தாலும் சீராகவும் செவ்வையாகவும் ஒழுங்காகவும் போகணும்னா ஒருத்தன் தான் இருக்கணும். காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், படைக்கிறது ஒரு கடவுள் இருக்கான்னு வைங்க. நான் என்ன பண்றேன்? காப்பாத்துற கடவுளை குளிப்பாட்டுறேன், அழிக்கிற கடவுளை குளிப்பாட்டல. அழிக்கிற கடவுள் கோபம் வருது, அழிக்க போறேங்கிறாரு. உடனே காப்பாத்த நிக்கிற, அழிக்காத, நான் காப்பாத்த போறேன், அழிக்கத்தான் போறேன், நான் காப்பாத்தான் செய்வேன், நான் அழிக்கத்தான் செய்வேன். அவங்க ரெண்டு வந்து அழிச்சுக்கிறேன். அடிதடி எங்க நடக்கு? இது உருப்படுமாண்ட நடக்க முடியாது. அப்ப இறைவன் விஷயத்துல ஒரு கடவுள் என்று நம்புவதுதான் அறிவுபூர்வமானது, அதான் சரியான நம்பிக்கை. அதனால்தான் நமக்கு நம்பிக்கையும் ஏற்படும். ஒரு கடவுள் இருக்குன்னு நம்பினாத்தான் நமக்கு நன்மைகளும் ஏற்படும். எப்படி நன்மை ஏற்படும்? எல்லாருக்கும் ஒரு கடவுள் நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ள வேறுபாடு வராது. நம்ம எல்லாரும் இறைவனால் படைக்கப்பட்டவர், நீனும் படைக்கப்பட்டவர் நானும் படைக்கப்பட்டவன், சமந்தாண்டா என்ற உலகளாவிய சமத்துவம் ஏற்படுவதற்கும் சகோதரத்துவம் ஏற்படுவதற்கும் இஸ்லாம் எடுத்து வைத்த அடிப்படையான மேட்டர்ல ஒண்ணு இந்த ஒரே கடவுள் கொள்கை. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வழிபாட்டு தலங்கள்ல பள்ளி வாசல்கள்ல சமத்துவத்தை பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறோம். கல்யாண விருந்துகள்ல ஒரு தட்டுல போட்டு 4 பேர் சாப்பிடுறோம். அப்படியான சகோதரத்தை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கையால் குலுக்கிக் கொண்டு கைலாக கொடுக்கிறோம். தீண்ட மாட்டேன் என்று சொல்ல மாட்டேங்கிறோம். எதனால இதெல்லாம்? நீனும் கடவுளால் படைக்கப்பட்டவன், நானும் அந்த கடவுளால் படைக்கப்பட்டவன். என்னைய படைச்சது வேற கடவுள், உன்னைய படைச்சது வேற கடவுள்னா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் வித்தியாசப்படுத்திக்கிறோம். என் முதலாளி பெருசா ஓ முதலாளி பெருசான்னு போயிருவோம். அப்ப ரெண்டு பேருக்கு ஒரு முதலாளி சொன்னா அந்த முதலாளிகளை நம்ம நீர் விளக்க நான் நீ என்னடா என்ன அதிகாரம் பண்றேன்னு காப்பமா இல்லையா? அப்ப இந்த சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருந்தால் என்ன இருக்குன்னு ஒரே ஒரு கடவுளை நம்பினாத்தான் உலகத்துக்கு நல்லது. முஸ்லிமுக்கும் ஒரு கடவுள் தான். முஸ்லிமுக்கு யாரு கடவுள்? அவர் தான். இந்துவுக்கும் கடவுள். இந்துவுக்கு யாரு கடவுள்? அவர் தான். கிறிஸ்தவருக்கும் கடவுள். கடவுளை இல்லைங்கிறவனுக்கு அவர் தான் கடவுள். அகில உலகத்துக்கு அவர் தான் கடவுள். அப்படி ஒரு சூப்பர் பவர் தான் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை உலகத்திற்கு இஸ்லாம் எடுத்து வைக்கிறது. இரண்டாவது மிஸ்டேக் என்ன மனுஷன் செய்யறது? இல்லைங்கிறது தப்பு, அதுக்காக தாறுமாறா இருக்கிறான்னு சொல்றது தப்பு. ரெண்டுன்னு சொல்லாம அதுவும் தப்பு தான். தாறுமாறா கூட நீ வேற மாதிரி கூட ரெண்டு அப்பா இருக்கலாமா? 25 அப்பா இருக்கிறது எப்படி தப்போ அது மாதிரி 2 அப்பா இருக்கிறது தப்பு தான். அதனால ஒரு தகப்பனே ஒருத்தனுக்கு ஒண்ணுதான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது படைச்சவன் ஒண்ணுதான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் உலகத்துக்கு வைக்கிறது. இது இஸ்லாம் மட்டும் வைக்கல, எல்லா மதங்கள்லயும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. எல்லா மதங்கள்லயும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நம்பிக்கை தான் எல்லா மதங்கள்லயும் ஆரம்பத்தில் இருந்தது. அப்படி சொன்னவர்களை எல்லாம் கடவுளாக்கி விட்டாங்க.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொன்னாங்களோ சொன்னவர்களையும் கடவுளாக்குனதுனால நிறைய கடவுள் வந்து தவிர எந்த மதத்தினுடைய அடிப்படை சித்தாந்தத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு கடவுள் கொள்கையைத்தான் எல்லா மதங்களும் சொல்கிறது. கடவுள் நிறைய இருக்க முடியாது. இதுதான் எல்லா மதங்களுடைய சரியான நம்பிக்கை. இது கடவுள் விஷயத்தில் மனிதன் செய்கிற இரண்டாவது தவறு. ரெண்டு தவறாச்சா? மூணாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு சில தகுதிகள் இருக்கிறது. கடவுளுக்கு சில தகுதிகள் இருக்கிறது, சில அந்தஸ்து இருக்கிறது. அந்த அந்தஸ்துக்கு உள்ள கடவுளை கீழே இறக்குறது மனுஷன் செய்யற தப்புங்க. கடவுள் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம ஒரு முதலாளிங்கிறான். நான் வந்து வாட்சி கட்டிருக்கிறேன், கண்ணாடி போட்டிருக்கிறேன், கிளிசல் இல்லாத சட்டையை போட்டிருக்கிறேன். நான் வந்து இவர் முதலாளிங்கிறேன், 72 ஒட்டு போட்டிருக்கிறாரு. நான் யார முதலாளிங்கிறேன்? இவர் தான் நம்ம முதலாளி. போட்டது செருப்பு இல்ல, வேட்டில சாணி அடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி குடிச்சு 6 மாசமா இருக்குது. நான் என்ன சொல்றேன்? நம்ம முதலாளி வருவாங்க. நம்புவீங்களா நீங்க? முதலாளியா நீ போடு ஓஞ்சத்தை அந்த மோசம் என்ன முதல்ல சொல்றீங்க இல்லையா? அப்ப ஒரு முதலாளி நம்ம ஒருத்தனை சொல்வதாக இருந்தால் நம்மளை விட கொஞ்சம் மேல இருக்கணும். அவரு நம்ம நடந்து போனா அவர் கார் வச்சிருக்கணும், நம்ம குடிசையில இருந்தா அவர் வந்து பங்களாவில் இருக்கணும். அப்படி நமக்கு நினைக்கிறமா இல்லையாங்க? இப்ப கடவுள்ங்கிறவன் வந்து எப்படி இருக்கணும்? நம்ம மாதிரி இருக்கலாமா? நம்ம ஒருத்தனை கடவுள் ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லா வகையிலும் எனக்கு மேல இருக்கணும். ஏன்னா என்னைய மாதிரியே இருந்தா கடவுளா இருக்க முடியுமா? அது என்னை விட கீழே இருந்தா கடவுளா இருக்க முடியுமா? இன்னைக்கு எனக்கு விட நீ எனக்கு பிச்சைக்காரன், நீ என்ன கடவுள் கேட்கலாமா இல்லையா? கடவுளுங்கிறான், பிச்சைக்காரனா இருக்கிறான். கடவுளா? என்னடா நீ என்கிட்ட கேட்கிற நீ கடவுளா? நீ எனக்கு தந்தாவுள்ள கடவுளா இருக்க முடியும்? அப்படி சொல்லுவோமா இல்லையா? அப்ப கடவுள் என்று நம்ம ஒருவனை நம்புவதில் அடுத்த மிஸ்டேக் என்னன்னு கேட்டா, எல்லாத்திலையும் மேல ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும். அந்த இடத்துல கொண்டு வேற யாரையும் உட்கார வைக்க கூடாது. உட்கார வைப்பது அடுத்த தப்பு. கடவுள் இடத்தில் யாரையாவது உட்கார வைக்கிறது கடவுள் விஷயத்தில் செய்யற மூணாவது தப்பு. கடவுளை, அல்லாஹ்வை, இறைவனை எப்படி புரிந்து கொள்ளணும் கேட்டா, இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளணும். இருக்கிற இறைவன் ஒருவன் தான் என்று புரிந்து கொள்ளணும். அவனுடைய இடத்தை எவனும் எட்ட முடியாது என்று புரிந்து கொள்ளணும். மூணாவது விஷயம், எட்ட முடியும் என்று நினைப்பது வந்து பிழை, தவறு. கடவுள் கொள்கையில நாம் செய்யக்கூடிய தவறு என்னன்னு கேட்டா, இறைவன் இடத்தை எட்ட முடியும். அப்படி யார் நினைக்கிறாங்களா? யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையோ, இந்த சமுதாயத்தில் அப்படி நிறைய நினைக்கிறாங்க. அதான் பாயிண்ட் குறைப்போம். மூணாவது நாலாவது பாயிண்ட் தான் நம்ம சமுதாயத்துக்குள்ள மேட்ரு. அதெல்லாம் பொதுப்படையா உள்ள விஷயங்கள். என்ன நினைக்கிறாங்க? இறைவன் ஒருத்தனை ஏத்துக்கிறாங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? இறைவன் சொல்றான், ஒமா கதருல்லா ஹக்க கதரிகி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் மதிக்கவில்லை என்று ஒரு சமுதாயத்தை குற்றம் சுமத்துகிறான். மக்காவில் உள்ள காபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தவர்கள் என்ன பண்ணாங்களா? அல்லாஹ்வை மதிக்கிற அளவுக்கு மதிக்கலைங்கிறத அல்லாஹ் கண்டிக்கிறான். அவங்கள மதிக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது அல்லாஹ்வை. அந்த மரியாதையை அவர்கள் கொடுக்கவில்லைன்னா அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வேற யாரையும் கொண்டு வச்சு போடுறது. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த தகுதியை மனிதர்களுக்கோ, கழுதைக்கோ, குதிரைக்கோ, சூரியனுக்கோ, சந்திரனுக்கோ, ஆட்டுக்கோ, மாட்டுக்கோ, கொடிமரத்துக்கோ, கபருக்கோ கொடுக்க கூடாது. அதான் அந்த அல்லாஹ்வை மதிக்கக்கூடிய முறை என்பது. இப்ப அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல் என்ன ஆற்றல்னா, நம்ம எல்லாம் இப்ப நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? விளங்கும். விளங்கலையா? விளங்குது. நீங்க பேசுறது எனக்கு விளங்கும். அப்ப உங்களுக்கு எனக்கு மனிதனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, உதாரணத்துக்கு நான் சொல்ல வர்றேன், உங்களுக்கு எனக்கு எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த காதுகளை கொண்டு கேட்கிற ஆற்றல், செவியுறுகிற ஆற்றல் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது. நீங்களும் நான் பேசினா நீங்க செவியுறுவீங்க, நீங்க பேசினா நான் செவியுறுவேன். இப்ப இறைவன் இருக்கிறான், இறைவன் செவியுறுவான். நான் மாதிரி அவன் செவிட்டான்னு வைங்க, ஈக்குவலா போயிடும்ல. நான் எப்படி செவியுறுவேனோ அப்படித்தான் இறைவனும் செவியுறுவான்னு சொன்னா, அது என்னன்னு பெரிய நான் தான் கேட்கிறேன், நீ தான் போயன்றணும்ல. இப்ப நம்மளுக்கு காது விளங்குது, நாங்க பேசுறோம் அல்லாஹ்வுக்கு விளங்கும், அல்லாஹ் பேசுற எங்களுக்கு விளங்கும்னு சொன்னீங்கன்னு சமத்து கொண்டு வந்தீங்க, இதுல உனக்கு என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வும் செவியுறுகிறான், நாமளும் செவியுறுகிறோம் சொன்னா அதுல டிஃபரண்ட் இருக்கிறது. என்ன டிஃபரண்ட்? நீங்க கேட்கிறது செவியுறுவது, நான் செவியுறுவதற்கெல்லாம் சில கண்டிஷன் இருக்கிறது. என்ன கண்டிஷன்? இப்ப வந்து நான் பேசுவதை நீங்கள் செவியுறுவதா இருந்தால், இப்படி நான் வந்து நிக்கணும் முன்னாடி, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கணும், அப்பதான் நீங்க செவியுறுவீங்க. அல்லது ஒளி வங்கி தரக்கூடிய அந்த மாதிரி ஒளிபெருக்கி ஏதாவது கருவிகளை வைத்துக் கொண்டு இந்த பேச்சை எடுத்துட்டு வரணுங்க, அப்ப செவியுறுவீங்க. இங்க எங்க இருந்து நான் பேசினாலும் உங்களுக்கு செவியுறு ஏழுமா? ஏழும்னா மீட்டிங்கே தேவையில்லை, நான் கடையில் உட்காந்து பேசிட்டு போயிடுவேன், நீங்க பொட்டல் பொருள் கேட்டுட்டு இருக்கலாம். நான் எங்க இருந்து பேசினாலும் உங்களுக்கு கேட்க முடியும்னா நான் எங்க வர்றேன்? நான் பாட்டு கடையில் மீட்டிங் வாங்க, நான் நீங்க போய்கிட்டீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்க கேட்டுட்டு இருப்பாங்கன்றவன நான் பாட்டுக்கு அங்க உட்காந்து பேசுவேன், நீங்க எங்க உட்காந்து கேட்டு இருப்பீங்களே. அப்ப நான் கடையில் உட்காந்து பேசினா உங்களுக்கு கேட்க முடியுதா? கேட்க முடியாது.
நான் மெட்ராஸ்ல இருந்து உட்கார்ந்து கடையில் இருக்கான் வந்து நாளைக்கு மாநாடு வச்சுக்காக தான் வந்திருக்கிறேன். அப்ப கரைநல்லூர்ல வந்து நாளைக்கு நாள் கழிச்சா நாளைய மறுநாள் வந்து மாநாடு இருக்கிறது. நாளை மறுநாள் மாநாடு நாய மனக்கட்டி 90 ரூபாய் செலவழிச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வெயில்ல 108 டிகிரி வாங்கிட்டு வர்றோம். எதுக்கு வர்றோம்? கிட்ட போனா தான் கேட்க முடியும். மனசுன்னு கேட்காது. நம்ம மெட்ராஸ்ல பேச முடியுமா? அப்ப சென்னையில உட்கார்ந்து பேசுவது உங்களுக்கு கேட்காது. அப்ப நம்முடைய பேச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்முடைய செவியுறும் சக்தியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் கேட்க முடியும். அது மாத்திரம் பத்தாது, குறிப்பிட்ட ஒரு டெசிபல் இருந்தா தான் கேட்க முடியும். குறிப்பிட்ட தூரம் இருக்கணும். அந்த சவுண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், வால்யூம் குறைச்சு 0 வச்சுட்டாரு, கேட்குமா? அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுல டெசிபல்ல இருக்கணும். கேட்குமா? கேட்டு அதாவது கேட்கலையே, நான் சொல்லதான் செஞ்சேன். அந்த 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 அளவுல சொல்லல. ஒரு காதுக்கு கேட்பதற்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு டெசிபல்ல சொன்னா தான் விளங்குமே தவிர நான் பாட்டுக்கு எனக்குள்ள சொன்னா விளங்காது, உங்களுக்கு விளங்காது. அப்ப கேட்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல நிக்கணும், குறிப்பிட்ட டெசிபல்ல சொல்லணும். இங்கனுக்குள்ள உள்ளவருக்கு ஒரு அளவு போட்டு சொல்லணும். அங்க இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் டெசிபல்ல ஏற்றணும். அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னா தான் நமக்கு விளங்கும். இது நம்மகிட்ட உள்ள கோளாறு. அதே மாதிரி நான் பேசுவதை நீங்கள் கேட்க, நீங்கள் பேசுவதை நான் கேட்பதாக இருந்தால் அதை கடத்தி செல்வதற்கு காற்று இருக்க வேண்டும். காற்று இல்லாட்டி கேட்க முடியுமா உங்களுக்கு? என்னை வந்து கண்ணாடிக்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க, நான் உள்ள உட்கார்ந்து பேசுறேன். இது ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ண செத்து போயிருவேன். ஒரு ஆக்சிஜனுக்குள்ள ஏற்பாடு பண்ணிவிட்டு கண்ணாடி கொடுக்குள்ள போட்டு அடைச்சு விட்டாங்க. எந்த காத்தும் கிடையாது, மைக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் உள்ள உட்கார்ந்து பேசுறேன். ஏதாவது வழங்குமா உங்களுக்கு? பாப்பீங்க, வாயை செய்யறது தெரியும். என்னமோ வாயை சும்மா அசைச்சிட்டு இருக்கான், கிரிக்கன்னு சொல்லுவீங்க. சவுண்ட் வழங்காதுல. அப்ப என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கணுமா இருந்தால் இங்க காத்து இருக்கணும். நான் பேசின பேச்சு அந்த காத்து அதிர வச்சு அப்படி காத்து தள்ளிக்கிட்டே வருது. தள்ளிட்டு காதுல ஒரு இடி இடிச்ச உடனே உங்களுக்கு விளங்குது. நான் பேசுகிற பேச்சு வந்து காற்று அலைகள் வழியாகத்தான் உங்களுக்கு வருகிறது. அதனாலதான் வந்து வண்ணா துவைக்கிறலாம் உதாரணம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்களே, வண்ணா துணியை துவைக்குவான், தூரத்துன்னு பார்ப்போம். வண்ணாண்டா டோபி, டோபி வந்து டோபியை தேவையில்லாம நம்மளே இருக்கு, நம்ம துவைக்க மாட்டோமா? நம்மளே ஒரு குளத்துல உட்கார்ந்து செய்யற துணியை துவைக்கிறோம், அடிச்சு துவைக்கிறோம். அடிக்கும் போது சத்தம் வரும். நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறத கண்ணால முத பாத்துருவீங்க. வைக்கும் போது சத்தம் கேட்காது, எடுத்தோட சத்தம் கேட்கும், தொப்புன்னு கேட்கும். எப்ப அவன் அடிக்கும் போது சத்தம் வந்துருச்சு, அந்த சத்தம் அந்த கடையில நிக்கிற ஆளுக்கு கேட்கறதுக்கு வந்து அவ்வளவு நேரம் ஆகுது. எடுத்த பிறகுதான் அந்த சத்தம் அங்க போய் சேரும். இதுதான் காற்று கடத்துதுங்கிறான். இது அறிவியல் பூர்வமான விஷயம். அப்ப காற்று இருந்தா தான் கேட்க முடியும். இது நம்ம கேட்கிற தன்மை. அதே மாதிரி நம்ம கேட்கிற தன்மை என்னன்னு கேட்டா, 2 காது இருந்தா கூட ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்கணும். இந்த காதுல நீங்க சொல்லுங்க, இந்த காதுல நீங்க சொல்லுங்க கேட்கல. நிறைய கேட்கிற விட்டு தள்ளுங்க. 2 காது இருக்குல்ல, இந்த காதுல நீங்க சொல்லி கேட்டுக்கிறேன், இந்த காதுல கேட்டு காட்டுங்க. 2 பேரை 2 காதுல சொல்ல விட்டு ஏதாவது கிரகிக்கணுமான்னு பாருங்க. 2 வழங்காது. இப்ப நீங்க எல்லாரும் சேர்த்துட்டு இதை கத்துறீங்கன்னு எனக்கு வழங்குமா? ஒரு ஆளா சொல்லுப்பா, இன்னும் 10 பேர் சேர்ந்து நான் மனுஷனா என்ன கேட்பமா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் கேட்பது வந்து ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்கணும், ஒரு நேரத்தில் 2 கேட்க இயலாது, ஒரு நேரத்தில் 10 கேட்க இயலாது. இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோம். இறைவன் எப்படி கேட்பான்? உலகத்தில் உள்ள 650 கோடி மக்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் கத்தினாலும் இவன் இதை கேட்கிறான், அவன் அதை கேட்கிறான்னு பிரிச்சு பிரிச்சு கேட்பான். அவன் எப்படி கேட்பான்? அல்லாஹ் எப்படி கேட்பான்னா, ஒரு நேரத்தில் உட்கார்ந்துட்டு 650 கோடி பேரும் 650 மாறுபட்ட கோரிக்கைகளை வைத்தார்களே, ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து பிரித்து கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இருட்டில் இருந்தாலும் கேட்பான், தூரத்தில் இருந்தாலும் கேட்பான், கிட்ட இருந்தாலும் கேட்பான், சந்திர மண்டலத்தில் போய்கிட்டு கேட்டாலும் கேட்பான், செவ்வாய்க்கு போய்கிட்டு கேட்டாலும் கேட்பான், ராக்கெட்ல இருந்து கேட்டாலும் கேட்பான், அதுல பாதாளத்து சுரங்கத்தில் உட்கார்ந்துட்டு பேசினாலும் கேட்பான், குறைந்த டெசிபல்ல பேசினாலும் கேட்பான், அதிகமான டெசிபல்ல கேட்பான், டெசிபலே இல்லாம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறிய, மனசுக்குள்ள பேசுறிய, அதையும் கேட்குவான். இது இறைவன். இதான இறைவன். காற்று இருந்தாலும் கேட்பான், காற்று இல்லாட்டாலும் கேட்பான். அப்ப இறைவனுடைய கேட்கும் திறன் என்பதற்கு எந்த விதமான சரத்தோ நிபந்தனையோ கண்டிஷனோ கிடையாது. அப்படி கேட்கக்கூடியவன் இறைவன். இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம சம்சுல்லுஹா இருக்கிறாரு, சைஃபுல்லா இருக்கிறாரு, அவர் 1000 பேர் பேசுறதையும் ஒரே நேரத்தில் கேட்பாருங்கிறீங்க. இப்ப நீங்க செய்யற மிஸ்டேக் என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க இதான் மனுஷன் கேட்கறது விளங்கி போச்சு, அது அல்லாஹ் கேட்கறது என்னன்னு விளங்கி போச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம சைஃபுல்லா ஹாஜா இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாம் 1000 பேரும் ஒரே நேரத்தில் கேள்வி கேட்டால் 1000 கேள்வியும் ஒரே நேரத்தில் ஒரு புரிந்து கொள்வார்னு சொல்றீங்க. இப்ப நீங்க வேற எங்க கொண்டு வச்சுட்டீங்க? எங்க வச்சுட்டீங்க? அல்லாஹ்வுடைய சீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு சேர போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கோம். முடிஞ்சா? அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய இடத்துல என்னைய கொண்டு ஏத்தக்கூடாது, எவனை ஏத்தக்கூடாது, எதனை ஏத்தக்கூடாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? நாகூர் ஆண்டவரே, மொய்தீன் ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. யாரு கூப்பிடுறா? பொட்டல் பூர்ல இருந்துட்டு 10 பேர் கூப்பிடுறாங்க.
அதே நேரத்தில் மதுரையில் உட்காந்து 10 பேர் கூப்பிடுறாங்க, அதே நேரத்தில் பக்தாதுல உட்காந்து 10 பேர் கூப்பிடுறான், அதே நேரத்தில் அமெரிக்காவில் இல்ல உதாரணத்துக்கு சொல்றாங்க எல்லாம் திருத்திட்டாங்க, அமெரிக்காவில் உட்காந்து 10 பேர் கேட்கறான், அதே நேரத்தில் வந்துகிட்டு பாகிஸ்தான்ல உட்காந்து 20 பேர் கேட்கறான், ஈரான்ல உட்காந்து கொஞ்சம் பேர் கேட்கறான், 30 பேரும் கேட்கறான், ஒரு நேரத்தில் 1000 பேர். இந்த நம்ம என்ன நினைக்கிறோம் 1000 பேர் ஏன் கத்துறான்? இந்த 1000 பேரும் கேட்கிறத இவர் செவியுறுவாரு, அதான் அர்த்தம். என்ன அடிப்படையில் கேட்கறான்? கியூல நிப்பாட்டுறாங்க. நீங்க வந்து ஒரு தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறாருன்னு சொன்னா தனித்தனியா கேட்கணும். ஒரு ஆள் ஒண்ணு அவளியாவுக்கு வழங்காது. ஒருத்தா கேட்டு பண்ண சொல்றீங்க, ஒரு 50 பேர் அவளியாவே மகானே பெரியாரே கத்துறாங்க. 50 பேர் கத்துறான். 50 பேர் ஒரு நேரத்தில் சத்தம் போடும் பொழுது அந்த சத்தம் எந்த அடிப்படையில் அவன் போடுகிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் கேட்கிற மாதிரி இவர் கேட்பார், நம்பிக்கை இருக்கா? எதனால அவன் கேட்கிறான்? அந்த கோரிக்கை கேட்பாரா நிறைவேற்றுவாராங்கிறது நான் போகவே இல்லை. இவன் எந்த நம்பிக்கை இருந்தால் இப்படி கேட்பான். என்னை படைத்த இறைவன் எப்படி கேட்பானோ அப்படி கேட்பான். ஈராக்கில் இருந்தாலும் அவர் கேட்பார், பொட்டல்புதில் இருந்தாலும் அவர் கேட்பார், பாகிஸ்தான்ல இருந்தாலும் அவர் கேட்பார், அது எங்க பரலோகத்தில் இருந்தாலும் அவர் கேட்பாரு, எந்த பாஷையில் இருந்தாலும் அவர் கேட்பாரு, இந்த நேரத்தில் இருந்தாலும் கேட்பாரு. எத்தனை லட்சம் பேர் கத்தினாலும் அது அவருக்கு விளங்கும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் என்ன செய்கிறான்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவு கண்ணியப்படுத்தவில்லை. அவுட்டு நாகூர் ஆண்டவரேங்கறான், முடிஞ்சிச்சு, பினிஷ். நீ எப்பறா நாகூர் ஆண்டவர் அவர் கேட்கும் நினைக்கிறியப்பா? எப்படி கேட்கு அல்லாஹ் அவரு? அப்ப அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு உயிரோட உள்ள மனிதருக்கோ இறந்து போன மனிதருக்கோ கேட்கும் என்று ஒருத்தன் நினைத்தால் முடிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான்? அல்லாஹ்வுடைய இடத்தை அடுத்த ஆளுக்கு கொடுத்து விட்டான். உதாரணத்துக்கு நான் கேட்கிற திறனை சொல்றேன், உதாரணத்துக்கு தான் கேட்கிற திறன். அதே மாதிரி அல்லாஹ் வந்து நீங்க இறக்கம் காட்டு, ஒருத்தன் பிச்சைக்காரன் தெருவில் நிக்கிறான், கையில ரூபா இருக்கு, சாப்பிட்டு 10 நாள் வச்சுக்கிறான், ஒரு 50,000 போட மாட்டீங்களா? போடுவீங்கல்ல, எல்லாத்தையும் அந்த குணம் இருக்குது. சரி பிச்சைக்காரனுக்கு போடலன்னு உங்க பிள்ளைக்கா கொடுப்பீங்க இல்லையா? பிச்சைக்காரனுக்கு போடாட்டாலும் நீங்க பத்த பிள்ளைக்கா 50 ரூபாய் செலவழிப்பீங்கல்ல. இது ஏன் செலவழிக்கிறீங்க? ஒரு இறக்க குணம் மனுஷன் இருக்குது. கொடுங்கோலனா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் நல்லவன் தானே, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு இறக்கம் உள்ளவனா தான் இருப்பான். எல்லா மனுஷன்டையுமே ஒரு இறக்க குணத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த இறக்க குணத்தினாலதான் தானம் செய்யறோம், தர்மம் செய்யறோம், பொண்டாட்டிக்கு சட்டை எடுத்து கொடுக்கிறோம், சேலை எடுத்து கொடுக்கிறோம், நகை நட்டு வாங்கி போடுறோம், பிள்ளைகளுக்கு சொத்தை வாங்கி குவிக்கிறோம், கார் வாங்கி கொடுக்கிறோம். எல்லாம் என்னது? நம்மள்கிட்ட உள்ள இறக்கம். நம்ம கஷ்டப்பட்டு இதை எப்படி சம்பாரிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். என் புள்ள கேட்டான்ல 50,000 வச்சு எடுத்துட்டு போண்டி எமகா வேணுதா வாங்கிக்க சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம எதுக்காக இப்படி செய்யறோம்னு கேட்டா எல்லா மனிதர்கள்ட்டையும் ஒரு இறக்க குணத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வும் இறக்கம் வச்சிருக்கான். ரெண்டு ஒண்ணா இறக்கப்படுறது இருக்க, நானும் இறக்கப்படுறேன், நீங்களே அவன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். நான் ஒரு 75 பண்ணா நீங்க ஒரு 80 இருக்கலாம், இன்னொருத்தர் 60 இருக்கலாம், இன்னொருத்தர் 30 மார்க் இருக்கலாம். ஏதோ அவர்களுக்கு தகுந்தவாறு ஒரு 10% கூட இறக்கம் இல்லாத எவனுமே இருக்க மாட்டான். எதுக்காச்சும் இறக்கம் காட்டுவான். அப்ப இறக்கப்படக்கூடிய தன்மை, கருணை காட்டக்கூடிய தன்மை எல்லா மனுஷன்டையும் இருக்கிறது. இறைவனும் கருணை காட்டுவான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இறைவன் கருணை காட்டுறதை சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தரும் பொழுது உங்களுக்கு அர்த்தம் சொல்லி இருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? அளவற்ற அருளாளன். அவனுக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? நம்ம அருள் வந்து லிமிட், அது அன்லிமிட். அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது? அளவு இல்லாத அருள். அளவற்ற அருளாளன், அளவு இல்லாத அருளாளன். அவன் அருள் செய்யறான்னு சொன்னா அதுக்கு அளவு ஏதாவது போட முடியுமா? அல்லாஹ் தான் அளவற்ற அருளாளன். இது அல்லாஹ்வுடைய சிபத்து. நம்ம எதை நம்மளால எந்த அளவுக்கு இறக்கம் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம நினைக்கிறோம் ஜலீல் மதனி அல்லாஹ் மாதிரியே அருள் செய்வாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பண்ணுவானோ அவ்வளவு அருள் பண்ணுவாருங்கன்னு சொல்லிட்டானு வைங்க, முடிஞ்சு கதை. இவர் கொண்டு எல்லா இடத்துல உட்கார வச்சுட்டாரு ஜலீல் மதனிய. அதனால அதுக்கு அர்த்தம் அத எந்த ஒரு தன்மையிலையும், எந்த ஒரு சிவத்திலையும், எந்த ஒரு பண்பாட்டிலையும் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் யாரை உட்கார வச்சாலும் சரி, அவன் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிறான், அல்லாஹ்வை தப்பா புரிந்து கொள்கிறான், அவனுக்கு காத்திருப்பது நரகம் தான். ஒரு மனுஷனை கொண்டு அல்லாஹ்வுடைய இடத்துல உட்கார வைக்கிற, உன் இடத்துல ஒரு பொண்டாட்டி இருக்கிறான்னா அந்த புருஷனுடைய இடத்துல இன்னொருத்தன் உட்கார வச்சு ஒத்துக்குருவியா? ஒரு மனைவி கணவனை வைக்க வேண்டிய இடத்துல கண்டவனை வச்ச நீ ஒத்துக்குருவியா? ஒரு மனைவி இடத்துல கணவன் இடத்துல அடுத்தால வைக்க முடியாங்கிற படைச்ச இறைவன் இடத்துல அடுத்தால வச்சிருவியா நீ? கணவனுக்கு என்ன பெரிய மனைவி பெரிய ரைட் இருக்குங்கிறாங்க. கணவனா படைச்ச அந்த மனைவிய இவனா உருவாக்குனா, இவன் உருவாக்காம சோறு கொடுக்கறதுக்காக வேண்டி, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி இவ்வளவு உரிமை எடுத்துக்கிற நீ என்ன அப்படி செஞ்சு விட்ட? பொம்பளைக்கு வாங்கியிருப்ப மகர் தான் வரதுக்குன்னா வாங்கியிருக்கிற, வேற ஒண்ணும் செய்யல. நீ மகரே கொடுத்திருந்தா கூட என்ன கிழிச்சு விட்ட?
ஒண்ணும் கொடுக்காம ஒரு வேளை சாருக்கு அப்படி அரிசியை கொடுத்துட்டு என் பொண்டாட்டி தான் எனக்கு மட்டும்தாங்கிற இப்படி உரிமை கொண்டாடுறிய, அப்ப அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கும் மேல படைச்ச இறைவனுக்கு? அவன் புருஷன் இடத்துல கொண்டு கண்டவனை வைப்பதற்கும் படைச்ச இறைவன் இடத்துல கண்டவர்களை வைப்பதற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? கண்டவர்களே வேணாம், நெருங்கியவர்களா வச்சா கூட ஒத்துக்குவாங்களா? ஒரு பொண்டாட்டி கணவன் இடத்துல கணவன் தம்பி வைக்கிறான், நம்ம தெரிஞ்சால் பரவாயில்ல, தம்பி தானே ஒதுக்குறீங்களா? அந்த இடத்துல வைக்கிறேன்னா நீங்க விளங்கிக்கிறேன். அந்த இடத்துல வைக்கிறதுன்னா சும்மா இடத்துல வைக்கிறது இல்ல, முழு அர்த்தத்தோட அந்த இடத்துல வைக்கிறான்னு சொன்னா நம்ம தம்பினா பரவாயில்ல, அர்த்தம் வச்சுறா, தம்பி தானே பரவாயில்ல, அண்ணன் தானே, சின்ன பாப்பா தானே, மாமா தானே, எதையும் வைக்க கூடாது. அந்த இடம் அவனுக்கு உரியது. அந்த இடத்தை ஒரு மனிதன் யாரும் கொடுக்க மாட்டான். தனக்குரிய அந்த கணவன் ஸ்தானத்தை தந்தைக்கு கொடுக்க மாட்டான், தம்பிக்கு கொடுக்க மாட்டான், மகனுக்கு கொடுக்க மாட்டான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். அது அவனுக்கு மாத்திரமே, அவனுக்கே உரிய ஒரு தகுதி. நினைக்கிறீங்களே, உனக்கு இவ்வளவு இருந்தா படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒண்ணுமில்லாத ஒண்ணு உருவாக்கி உனக்கு காற்றை தந்து, தண்ணீரை தந்து, உணவை தந்து, ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய ஒரு அசைவுகளுக்கும் உத்தரவு போட்டு உன்னை கண்காணிக்கிற இறைவன் இடத்துல செத்து போனவர்களை கொண்டு உட்கார வைக்கிற. உன்னை படைச்ச இறைவன் இடத்துல என்னைக்கு இறந்து போனவர்களை கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சா அவனுக்கு என்ன கோவம் வரும்? இறைவனுக்கு எவ்வளவு ஆத்திரம், பாவி இப்ப உனக்கு மனசு வந்துச்சு? ஏன் இடத்துல நான் உன்னை படைச்சேன், நான் உன்னை உருவாக்குனேன், உனக்கு கண்களை அலம் நஜ அல்லஹு ஐனைனி வலிசானம் ஷஃபத்தைனி ஹதைனாஹு நஜ்தைனி, அதை உனக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? ஒரு நாவை தரவில்லையா? 2 உதடுகளை தரவில்லையா? 2 பாதைகளை உனக்கு காட்டவில்லையான்னு அவன் மாட்டு பட்டியல் போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் ஐத்துமா தூணும் அன்தும் தகுலுக்கூனஹு அம்னஹுல் காலிகூன், அதை விந்தாக செலுத்துகிறீர்களே, அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா? அதை நீங்கள் மனிதனாக படைத்து உருவாக்குகிறீர்களா, நான் உருவாக்குறேனா அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் ஐத்துமா தகருதூன், நீங்கள் பயிர் செய்கிறீர்கள், அதை பற்றி யோசித்து பார்த்தீர்களா? அன்தும் தசுர உணவு அம்னஹுல் காலிகூன், நீங்கள் அதை முளைக்க செய்கிறீரா, நான் செய்கிறேனா? ஏண்டா நீ போடுற நெல்ல முளைக்க செய்யறதுன்னா, இந்த மேகத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறதுனா, இந்த காட்டினாங்க பணம் காட்டினாங்க நடந்துச்சா? மையம் கொண்டு விட்டது, ஆந்திராவுக்கு அருகே மையம் கொண்டு விட்டது. சென்னையில் 48 மைல் வேகத்தில் அடிக்கும், 24 மணி நேரத்துக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும், பெரிய புயல் அடிக்கும். புயல் 3000 நம்பர் கூட ஏத்துங்கள், கிழிக்க முடிஞ்ச உன்னால ஓடி போச்சு ஒரிசாவுக்கு. அவன் அறிவிக்கிறான் ஒரிசாவுல புயல் எச்சரிக்கை, படும் சேதம் ஏற்படும். அவனுக்கு அல்வா கொடுத்து ஒரே ஓட்ட பாடி போச்சு, ஒண்ணுமே இல்லை. கடைசியில கொழும்புல போய் ஆட்டி படிச்சுட்டு போச்சு. கடைசியில கொழும்பு ஒரு ஆட்டி, இலங்கை ஒரு ஆட்டி ஆட்டி ஒண்ணுமில்ல ஆகிட்டு போச்சு. இதான மழை அவன்ல தர்றான், வானிலிருந்து உனக்கு இருக்குது பார்க்கத்தான் முடிஞ்சு. உன்னால உன் கிட்ட இருக்கிற அந்த மழையை கூட உன்னால பக்கத்துல பொழிய வைக்க முடியல. உனக்கு பக்கத்துல வந்துச்சு அந்த புயல் உண்டானால் நமக்கு மேக மழை கிடைக்கும். எவனுக்காச்சும் ஒரு புயல் அடிச்சுன்னு சொன்னா பக்கத்துல அவனுக்குலாம் மழை தான், அவனுக்கு பெரிய கிஃப்ட். அந்த மாதிரி எங்கிட்ட புயலை விரட்டி விட்டு பக்கத்துல விரட்டி விட்டோம்னா மெட்ராஸ்ல தண்ணி பஞ்சம் தீர்ந்துருமே. அப்ப இந்த மழையை அன்தும் அஞ்சல் துமுக மினல் முஸ்லி அம்னஹுல் முன்சிலூன், மேகத்திலிருந்து நீங்கள் அந்த தண்ணீரை இறக்கி வைக்கிறீர்களா, நான் இருக்கிறானா? பாவி குடிக்கிற தண்ணி ஏன் தண்ணி, போட்டுக்கிற சட்டை ஏன் சட்டை, திங்கிற சோறு ஏன் சோறு, வாழ்கிற பூமி ஏன் பூமி? நீ போய் என் இடத்துல அவனை கொண்டு வைப்பியா, இவனை கொண்டு வைப்பியா? ஆட்டு வைப்பியா, மாட்டு வைப்பியா, மனுஷன் வைப்பியா, செத்தவன் வைப்பியா? உசுரோட அவங்களை கேட்பானா இல்லையா அல்லா? அப்ப அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் எதை வைக்க கூடாது? அல்லா மாதிரியே அருளான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றாங்களா யாருன்னு கேட்டா, ஆமா சொல்றாங்க. அளவற்ற அருளாளன் யாரே நாவராண்டவர் சொன்னாங்களான்னு கேட்டா அந்த வார்த்தையை சொல்லவில்லை, அந்த கருத்தை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? ஏப்பா நீ அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு போய் அவுளியாட்ட கேட்கிற, எதுக்கு போய் மனிதர்கள்ட்ட கேட்கிற, எதுக்கு போய் இறந்தவர்கள்ட்ட கேட்கிற அப்படின்னு நம்ம அவர்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம கிட்ட சொல்றாங்க, ஒரு மகன் இருக்கிறான், அவனுக்கு சைக்கிள் வாங்கணும், அத்தா கோவக்காரரு, அத்தனை கேட்டா கிடைக்காது, அம்மாட்ட போய் பக்குவமா சொல்லுவான், அம்மா சொல்லுவாங்க அடே இரு நான் பார்த்து பக்குவமா பார்த்து நேரம் பார்த்து அடிச்சு வாங்கி தந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்ப தகப்பன் தான் வாங்கி கொடுக்கறான். ஆனாலும் தகப்பன் கேட்கிறானா? யார்கிட்ட கேட்கிறான்? மகன் தாயிட்ட கேட்டு தாய் வழியா வாங்குறான் இல்லையா? அது மாதிரி தான் நாங்கள் அவுளியாட்ட கேட்கிறோம். எப்படி சொல்றான்? ஏன்டா அங்க போய் கேட்கிறேன் கேட்டா அதுக்கு சொல்ற பதில் என்ன? இதான் பதில். என்ன பதில்? நீங்க தகப்பன் கோவக்கார தகப்பன் கேட்பீங்களா? அம்மாட்ட சொல்லி பக்குவமா அவுளியா கட்டுனாங்க சொன்னா பக்குவம் வாங்கி தருவாங்கன்னா. இப்ப அளவற்ற அருள் யாரு? தாய் தகப்பன்ல யாருங்க அளவு அருள் கூட? அம்மா தானே. இவன் அவுளியா அம்மாவாகும், அல்லாஹ் அப்பாவாக்குனால யார் அருளாளன்? அளவற்ற அருளாளன் யாரு? அவுளியா இருக்கிறாங்களே, அல்லாஹ் விட்ட பயங்கரமா அன்பு வச்சிருக்கிறவங்க, நல்லா இருக்கிறானே, அப்பா மாதிரி பயங்கரமான ஆளு அப்படிங்கிறாங்க.
அதான அர்த்தம். நீ போய் இங்க கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? நீ அல்லாஹ் வந்து பயங்கரமானவனா கொடூரமானவனா, இந்த அவுலியா வந்து பயங்கரமான அளவற்ற அருளாளனா, அளவற்ற அருளாளரு அப்படின்னு நினைக்கிறிய. அல்லாவுக்கு ஈக்குவலா கூட ஆக்கல. இது என்ன பண்ணிவிட்டான்? தூக்கி இறக்கிட்டு அங்கதிக்கு வர வச்சுட்டான். இதுல அல்லாவுக்கு சமமா செயல்பட்டு உட்கார வைக்கல. அல்லாவுக்கு இங்கிலதி கடாசி விட்டு அவருக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு. இவர்தான் அளவற்ற அருளாளன். அல்லாவோட கம்மி, அல்லாவுடைய அருள் அதை விட கம்மின்னு ஆகிவிட்டான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய காட்சிகள் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அல்லாஹ்விடத்துல ஏன் ஆகுறேன்னா அல்லாஹ் ஒரே கீழே இறக்கி போடுறான். அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தகுதியை கொண்டு போய் மனுஷனுக்கு கொடுத்துறாதீங்க. அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறது என்பது அடுத்தபடியாக நாம் செய்கிற தவறு. நம்ம நோயை தீர்ப்பது யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. ஒரு டாக்டர் தீர்ப்பார்னா தீர்ப்பார். எப்படி தீர்ப்பாரு டாக்டர்? டாக்டர் நோய் தீர்ப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லையா 5 ரூபாய் கொண்டு கொடுக்குறீங்க, 100 ரூபாய் கொடுக்குறீங்க, அவரே ஏதோ நோய் தீர்க்கிறார். ஒரு மாத்திரை வாங்கி போற தலைவலி போகாமையா இருக்குது. ஒரு 50 பேர் தலைவலி தான் ஒரு 45 பேர் போகத்தானே செய்யுது. வயிற்றால போனுச்சுன்னா மாத்திரை வாங்கிச்சுன்னா ஒரு 25 ரூபாய் கரெக்டா வரட்டாலும் 75 ரூபாய் கரெக்ட் ஆகுதுல. அப்ப அந்த டாக்டருக்கு அந்த மருந்து நோயை குணமாக்குறாங்க. அப்ப நோயை குணமாக்குற டாக்டரும் குணமாக்குறாரு, அல்லாவும் நோயை குணமாக்குறான். ரெண்டு ஒண்ணா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் நோயை குணமாக்குவதற்கும் மருத்துவர் குணமாக்குறதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. மருத்துவர் எப்படி குணமாக்குவாரு? வயிற்று வலின்னு போறீங்க, வயிற்று வலி தானே, சரியா போச்சு போ, இப்படி குணமாக்குவாரா? டாக்டர்கிட்ட போய் ஐயா வயிற்று வலிங்க, நீங்க வயிற்று வலி தானடா, போட சரியா போச்சு போடா அப்படி சொல்லுவாரா? அப்படி குணமாக்க இயலாது. அவர் என்ன செய்யணும்? இங்க வாங்குவாரு, வயிற்று பிடிச்சி அமைக்க பாப்பாரு, மருந்து எடுப்பாரு, ஊசி சிரிஞ்சு எடுப்பாரு, ஒரு ஒண்ணு இருக்குவாரு. அந்த சாதனங்கள் வழியா தான் குணப்படுத்த முடியும். அதுலயும் குணம் ஆனாலும் ஆகலாம், ஆகாட்டாலும் போயிடும். ஒரு 75% ஆகலாம், ஒரு 25% ஆகாமலும் போயிடலாம். அவனுக்கு மருந்து உடம்புக்கு ஒத்துக்கிறாம இருக்கலாம், அல்லது சரியான மருந்து அவன் கொடுக்காம இருக்கலாம். ஒருவனுக்கு ஏற்றுக்கொண்ட நிவாரணத்தை அதே மருந்து இன்னொருத்தனுக்கு அலர்ஜியா போயிடலாம், குணம் முடிக்க முடியாது. அப்ப ஒரு மருத்துவர் குணமளிக்கிறது என்பதுக்கு ஒரு சாதனங்கள் வழியாக குணமளிப்பார். மருத்துவர் என்ன செய்வாரே? ஒரு சாதனத்தை வைத்து குணமளிப்பார். மாத்திரையை தருவார், அல்லது லேகியத்தை தருவார், அல்லது டானிக்கு தருவார், அல்லது ஊசியை போடுவார். ஒரு கருவியையும் ஒரு பொருளையும் பயன்படுத்தி நம்முடைய உடம்புல செலுத்தி அல்லது செலுத்த சொல்லி குணப்படுத்துவது யாருடைய வேலை? மருத்துவருடைய வேலை. அது கூட எப்படி குணப்படுத்துவாரு? டோக்கன் வாங்கி தான் குணப்படுத்த முடியும். அவரு நீங்க 1000 பேர் போறீங்க, 50 பேர் வா, 1000 பேர் கூப்பிடுவாரா? 50 பேர் வாட்டு ஊசி எடுத்துக்கிட்டு சக்சஸ் குத்துவாரா? அப்படி குத்த முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு ஆள் தான் பார்ப்பாரு. அவர் 1000 பேர் வயிற்று வலிக்கு துடிச்சாலும் இந்த ஒத்தனாவா, முதவா, ரெண்டாவா. அப்ப மருத்துவர் குணமாக்குறாருந்தா சாதனத்தை கொண்டு குணமாக்குறாரு. ஒரு டைம்ல ஒரு ஆளை தான் அவருக்கு என்ன செய்ய முடியும்? கவனிக்க இயலும். அதுலயும் கூட குணம் ஆகவும் செய்யலாம், ஆகாமையும் செய்யலாம். ஆவதற்கு சாத்தியம் இருக்கே தவிர ஆகும் அடிச்சு சொல்ல இயலாது. அப்படி அடிச்சு சொல்லிட்டா கிராமத்து டாக்டரே போதும், பெரிய டாக்டர் வேண்டிய இவன் எழுதி கரெக்ட் பண்ணி விட்டுவான். இவன் சொல்லி அங்க கொண்டு போறது, இங்க இருந்து தென்காசி கொண்டு போ, தென்காசி திருநெல்வேலி கொண்டு போ, திருநெல்வேலி அப்போலோ கொண்டு போ, அப்புறம் அமெரிக்காவை கொண்டு போய் சொல்றீங்க. அப்படி இருக்குது. ஆகவும் செய்யலாம், ஆகாம இருக்கலாம். இறைவன் குணப்படுத்துவான். இறைவனுக்கு சாஃபின்னு பேர் இருக்குது, குணப்படுத்தக்கூடிய. எப்படி குணப்படுத்துவான்? வயிற்று வலிங்கிறீங்க, டோலாப்பர் கொண்டு வந்து தருவானா? கொடாப்பின்னு ஒண்ணா தருவானா? வயிற்று வலிக்குதுங்க, வயிற்று வலிக்குள்ள மாத்திரை, தலைவலிக்குள்ள மாத்திரை வாங்கி கொண்டா வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படியே சொல்லுவான். அல்லாட்ட வயிற்று வலின்னு கேட்டீங்கன்னா போமா போயிடும். அல்லாஹ் எப்படி குணமாக்குவான்? அவனுக்கு மெடிசன் கிடையாது, அவனுக்கு மாத்திரை கிடையாது. அவன் என்ன செய்வான்? போண்டா போயிடும், ஆகுண்டா ஆயிரும், போண்டா போயிடும். அப்ப அல்லாஹ் குணப்படுத்துவது என்பதற்கு நீங்க 1000 பேருக்கு 1000 நோய் ஒரே நேரத்தில் கத்துறீங்க. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா முடிஞ்சு வச்சுக்காது. குன்பயக்கூன் தான் இதை அராத செய்யன் கூலளவு குன்பயக்கூன். எந்த பொருளை அவன் நினைத்தாலும் ஆகு என்றால் ஆகிவிடும். அது அவனுடைய சிவத்தை, அவனுடைய தன்மை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவுலியா நோய் வயிற்று வலிக்கு போறான், தலைவலின்னு போறான், வைத்தியன் கொண்டே கட்டுறான், கட்டுறான், அவுலியா குணமாக்குவாரான். எப்படி குணமாக்குவார் அவுலியா? அவுலியா குணமாக்குறது ஒரு டாக்டர் குணமாக்குற மாதிரி குணமாக்குறதா சொன்னால் நம்ம மறுக்க மாட்டோம். தர்காவுக்கு போறீங்க, நான் ஒரு ஆண்டவரே வயிற்று வலிங்கிறீங்க, உடனே அப்படி கபூர்ல இருந்து ஒரு கை வந்து ஒரு மாத்திரை கையில வச்சுக்கிட்டு இந்தா போடுன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். டாக்டர் குணமாக்குற மாதிரி தான் ஒரு குணமாக்குவார்னு சொன்னால் எனக்கு அது அப்ஜெக்ஷன் இல்லை. ஒரு தலைவலின்னு போறீங்க, தலைவலியா, இதோ இந்த ஊசி, இந்த கொண்டா கையை கொண்டு வா, இதோ போடுகிறேன். அப்படி எந்த கபூர்ல குணமா இருக்கா யாருக்காச்சும்? அப்படி போயிருக்காங்க. வயிற்று வலி தலைவலி பிள்ளை இல்லைன்னு போறீங்க, பிள்ளையா இல்ல, இங்க வா, இந்த பிள்ளையை தருகிறேன் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அவரு என்ன விளையாடுறீங்க? நீங்க எப்படி தருவார் அவரு? அவரு நோய் எப்படி போக்குவார்? அவரு அவளியா எப்படி போக்குவாரு? அல்லாஹ் எப்படி போக்குவான் அப்படி போக்குவாருங்கிறான். அல்லாவுக்கு மருந்து தேவையில்லை. அவுளியாட்ட போய் கேட்டா
அங்கிருந்து மருந்து வரல, மாத்திரையும் வரல, ஊசியும் வரல, டானிக்கும் வரல, லேகியமும் வரல, குணமாகுங்கிறிய. எப்படி குணமாக்குவாரப்ப? அவன் எப்படி குணமாக்குவானோ, அவனுக்கு எப்படி மாத்திரை மருந்து தேவையில்லையோ அப்படி குணமாக்குவார் நீ நினைச்சேன்னு சொன்னா, யாரு இடத்துல யார உட்கார வைக்கிற? எவனுடைய இடத்தை எவனுக்கு பிடிக்கிற? எவன் இடத்தை கொடுக்கிற? செஞ்சு பார்க்க வேணாமா? அப்ப குணமாக்குதல் இருக்கிறது இல்லைன்னு சொல்லவில்லை. ரிசுக்களிக்கிற தன்மை உங்கள்ட்ட இருக்கு, என்கிட்ட இருக்குது. ரிசுக்களிக்கிறீங்க இல்லையா? உங்க பொண்டாடி சோறு கொடுக்குறீங்க, அது ரிசுக்களிக்கிறது. உணவளித்தல் என்ற தன்மை எல்லாத்தையும் இருக்கு. எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு, அப்படி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்தாரு. அப்ப நம்ம காசு எல்லாம் கொடுத்தாரு, அது ஒரு விஷயம். வரிப்பணத்துல கொடுத்தாரு. அப்ப உணவளித்தல் என்ற தன்மை ஒவ்வொரு தனி மனிதன்ட்ட, ஒரு அரசாங்கத்திட்ட, ஒரு பஞ்சாயத்து போர்டுல எல்லாத்தையும் இருக்கிறது. திருட்டு பயில்கிட்ட கூட இருக்குது. அவன் திருடுற உணவளிக்க தான் திருடுறான், அவன் வேண்டிய ஆளுக்கு உணவளிக்கிறது திருடுறான். இந்த உணவளிக்கிறது எப்படி? ஒரு ஆள் பசிக்குன்னு வர்றாரு, பசியா போய்விடும். அப்படி யாராவது போய்க்கிருக்குமா? நம்மகிட்ட ஒரு பசிக்குன்னு ஒருத்தர் சொன்னா, பசி தானே, பசி இருக்காது போ. இப்படி உணவளிக்க இயலுமா உங்களால இயலாது. ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, 1000 ரூபாய் கடன், 1000 ரூபாய் தானே, இருக்கு வீட்டுல இருக்கும் போ. இப்படி ஏன்னா 1000 ரூபாய் தருவானா? நான் 1000 ரூபாய் தரணும், எப்படி தரணும்? எடுக்கணும், காட்டணும், மீட்டணும், நீ வாங்கணும். இப்படிதான் நான் தரணும். நான் தர்ற 1000 ரூபாய் எப்படி தரணும்? கண்ணுக்கு தெரிகிற விதமாக தர்றதுக்குல நீங்க அவுளியா ரிசுக்கு தர நம்புங்க, நல்லா நம்புங்க. எப்ப நம்பணும்? அவுளியாவே வறுமையில் இருக்கிறேன், இந்த அமெரிக்க டாலர் வந்துச்சா, நானும் போய் கேட்கிறேன். மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அங்கிருந்து கேட்டா கபரை பொத்துக்கிட்டு ரூபா வரும் சொன்னால் வர்ற இடத்துல வாங்கலாமே. மனுஷன் தர்ற மாதிரி தானே தர்றாரு, அது குற்றம் கிடையாது. ஒருத்தர் தர்றாரு வாங்கலாம். இவர் தர்றாரு 1000 ரூபாய் தர்றாரு, ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கலாம், குற்றமா? சிறுக்காது. இவர் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தர்றாருன்னு சொன்னா இவர்கிட்ட எல்லாரும் வாங்கலாம், இது குற்றம் கிடையாது. நீங்க இப்படி சொல்லுங்க, நானும் வாங்குறேன். தர்காவுல கேட்டால் கை அப்படி வருங்க, பாயிண்ட் அடிக்கிறாரு. அப்ப இவங்க நாங்க கேட்க போறோம். இப்ப வாளி எடுத்துட்டு வருவாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்களா தெரியும். மிக குறைந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய இந்த சகோதரர்கள் கடும் போராட்டத்திற்கு மத்தியில, கடும் எதிர்ப்புக்கு மத்தியில, கடும் சிரமத்திற்கு மத்தியில, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் அவர்கள் கூலி தர வேண்டும், அல்லாஹ் உதவி செய்யும். மக்கத்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர்ல. மக்காவில் நீங்கள் எல்லாம் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. மக்காவில் வாழுகிற அண்டை வீட்டு, பக்கத்து வீடு, சொந்தம் பந்தம் அவ்வளவு இந்த 10-15 அற்ப சகோதரர்கள், சாதாரண சகோதரர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் நல்வழி பெறணும் என்பதற்காக இந்த பெரிய சுமையை சுமந்திருக்கிறார்கள். இந்த வாலியை கேட்டு வருவார்கள். தாராளமா நன்கொடையை கொடுங்க. இந்த நன்கொடையில 10 காசு நாங்க வாங்கிட்டு போக மாட்டோம். அவர்களுக்கு கையை பிடிக்க கூடாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேரு, இந்த வீடியோ, இந்த பேனு, இந்த போடியம், இந்த ஏற்பாடுகள் எல்லாத்துக்கும் அவங்க சுமை தாங்க, நாளைக்கு நடத்துறதுக்கு பயந்துடக்கூடாது. அவர்களுடைய குறையை நிறைவு செய்யற விதமாக மாலி வரும், தாராளமா கொடுங்க. அப்ப ரிசுக்கு தருவது என்பது அவுளியா ரிசுக்கு தர்ற நல்லா நம்புங்க. நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புவோம். எப்படி நம்பணும்? ஒரு 50,000 ரூபாய் வேணும் அவுளியாவே, வீடு பாதியில நிக்குது, களம் போடணும், ஒரு 50,000 ரூபாய் தாங்க, இந்த 100 ரூபாய் 50 அப்படி தந்தான்னு சொல்லி நானும் வாங்குறேன், எனக்கு தேவை இருக்கு. இப்படி தர மாட்டார். வேற எப்படி தருவாரு? அல்லாஹ் தர்ற மாதிரி தருவாராம். எப்படி தருவாரு? அங்க இருந்து ஒண்ணுமே வராது, ஆனா தருவார் நம்ம நம்பணும். அல்லாஹ் தர்றதுல அவர் தர்றான்னு சேர்த்துக்கணுமா? இப்ப நீ யார இடத்துல எங்க கொண்டு வைக்கிற? அல்லாஹ் ரிசுக்கு தர்றவன் என்று அல்லாஹ்வுடைய சிவத்து. நீ ரிசுக்கு தர்ற சிவத்து உங்ககிட்ட இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. உணவளிக்கிற தன்மை மனிதனுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இருக்கிற உணவளிக்கிற தன்மை லிமிட் இல்லாதது, கணக்கு இல்லாதது. நீங்க நமக்கு எப்படி கேட்போம்? ஒரு ஆள்கிட்ட கேட்டா எவ்வளவு கேட்பீங்க? இவர்கிட்ட கடன் கேட்கறீங்க, எவ்வளவு கேட்பீங்க? ஒரு 1000 ரூபாய் கேட்பீங்க, ஒரு 2000 ரூபாய் கேட்பீங்க. பழக்கத்துக்கும் தகுதியை பொறுத்து கேட்பீங்க. அல்லாஹ்ட்ட எவ்வளவு கேட்கலாம்? அல்லாஹ் சைக்கிள் கடை கூட வச்சிருக்க மாட்டான், 100 ரூபாய் சம்பளத்துக்கு இருப்பான். அல்லாஹ் என்ன கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கலாம். இப்படி ஒருத்தன் கேட்டு பாருங்க. போய் வாசல பிச்சைக்காரன் தெரிஞ்சு, ஐயா என்னை கோடீஸ்வரன் ஆக்குங்க, சிற்பம் இல்லையா? சோறு வாங்கிட்டு போயா, 10 காசு வாங்கிட்டு போயா? ஐயா என்னை கோடி கேட்க முடியுமா? ஒரு பிச்சைக்காரன் ஒரு பணக்கார வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு ஐயா என்னை உடனே கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்க முடியுமா? அப்ப மனுஷன் கொடுப்பதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது. இவனுக்கு உலகம் தருவான், நம்மகிட்ட அள்ளி தந்துட மாட்டான், தர முடியாது. அல்லாட்ட என்ன செய்யலாம்? என்ன கேட்கலாம்? எல்லாம் கோடி ரூபாய் ஆக்குறேன், கோடீஸ்வரன் ஆக்கிவிடு அப்படின்னு கேட்கலாம். அப்ப கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கலாம். அல்லாஹ் எப்படி கோடீஸ்வரன் ஆக்குவான்? நாடி விட்டான்னு சொன்னா கூரையை பொத்துக்கிட்டு தந்து கோடீஸ்வரன் ஆக்க மாட்டான். போட்டுக்கு போதானே, இந்த வர்றேன், இந்த வச்சுக்க, அப்படியே தருவான்ல? அப்படி தர மாட்டான். சூழ்நிலை உண்டாக்குவான், அது செட்டப்பை உண்டாக்குவான். அது வாட்டுக்கு நம்மள அறியாம வந்து குவியும். நேற்று பிச்சைக்காரன் பாடுறான், அவனுக்கு சொல்லுமா இல்லையா? நேற்று சோத்துக்கு லாட்டரி டைம் பாடுற வந்த வாழ்வு பாடுறாங்க இல்ல, அப்படி தருவான்ல. இவனுக்கு வந்த வாழ்வு பாடுறான், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பாங்கிறாங்களா இல்லையா? அந்த அர்ப்பனுக்கும் வாழ்வு தருவான் அல்ல. எப்படி தருவான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க
இறந்து போனவர்கிட்ட உயிரோட உள்ளவர்கிட்ட கேட்கறீங்களா? என்ன மாதிரி கேட்கறீங்க? எந்த இடத்தில் அவரை நிறுத்தி கேட்கிறீர்கள்? என்னை படைச்ச இறைவன் இடத்துல நிறுத்தி கேட்டா பார்த்துட்டு போமாங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல கொண்டு அவனை நிப்பாட்டுவீங்க ஒரு ஆளை? அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கேட்க சொன்னால் அது குற்றம் இல்லையா? அது அல்லாஹ்வுக்கு செய்த பாவம் இல்லையா? அப்ப மூன்றாவது பிழை என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு என்று உள்ள இடத்தை எவனுக்கும் கொடுக்க மாட்டோம். எவன் என்று சொன்ன மிக மிக மரியாதைக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு யாரை வைக்க மாட்டோம். ஒரு சஹாபியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற எதையாவது கேட்டாங்களா? எந்த நபியாவது கேட்டார்களா? எந்த நபியிடமாவது அவருடைய சகாக்கள் தோழர்கள் கேட்டிருக்கிறார்களா? இல்ல. குழந்தையை தாண்டி கேட்டார்களா? ரிஸ்கை தாண்டி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் யார சொல்லலாம்? நீங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க? கஷ்டம் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை ஒப்பிட்டு பார்த்து நீங்க போற கஷ்டமா? உடுத்தின ஆடைக்கு மறு ஆடை இல்லை. 3 நாளைக்கு அடுப்புல நெருப்பு இருக்காது. கோதுமை ரொட்டியும் கிடைக்காது. ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இருந்தாங்க. அவ்வளவு வறுமையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களை பணக்காரனாக்குங்க. சஹாபாக்கள் கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்களா? ஆக்குனாங்களா? இல்லைன்னா அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கூட அந்த இடத்தில் கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்தில் ரிஸ்க் தர அதிகாரம், நோய் நீக்கிற அதிகாரம் வைக்க முடியாது. எல்லாம் அவன் தன்னுடைய சர்வாதிகாரி. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வைக்க மாட்டான். இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க? வைதா மரில்து ஃபஹுவ யஸ்மீன், எனக்கு நோய் வந்தால் அவன் தான் போக்குவான். நீங்க சொல்ற ஆளுக்கெல்லாம் இப்ராஹிம் நபிக்கு மேலையா? அல்லாஹ்வுடைய அடியாரிலே குர்ஆன்ல அதிகமா புகழப்பட்டவர் யார்? இப்ராஹிம் நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இப்ராஹிம் நபியை தான் குர்ஆனில் அல்லாஹ் புகழ்கிறான். நபிகள் நாயகத்தை புகழ்றான். யார ரொம்ப டாப்ல வச்சு புகழ்றான் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை புகழ்ற அளவுக்கு யாரையும் அல்லாஹ் குர்ஆனில் புகழவில்லை. எப்படி புகழ்றான்? இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற நண்பராக ஃப்ரெண்ட் ஆக்கிட்டானா. மனுஷனை இறைவன் ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமா? ஒரே ஒரு ஆளாக்குனா அவர்தான் இப்ராஹிம். அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட் யாரு? இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வைதா மரில்து ஃபஹுவ யஸ்மீன், எனக்கு நோய் வந்தால் குணம் தருவது அவன்தான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாயில் என்று ஒரு குழந்தை, இஸ்ஹாக் என்று ஒரு குழந்தை. எப்போ கழிச்சு இந்த குழந்தை? ஒருத்தன் எப்ப குழந்தை வேணும்னு ஆசைப்படுவான்? நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, 75 வயசுல குழந்தையை தந்தா என்ன ஆகுங்கிற? உங்களுக்கு 75 வயசுல அல்லாஹ் ஒரு குழந்தையை தந்தா அந்த குழந்தை தந்தது உங்களுக்கு பாக்கியமா தண்டனையா? சம்பாதிக்க இயலாது, அதை வளர்க்க இயலாது, அதுக்கு வேண்டிய எஜுகேஷன் கொடுக்க இயலாது, அதுக்கு உன்னை திரட்டி வச்சுட்டு போக இயலாது. அது ஒரு அதாபுன்னு தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு எப்ப குழந்தை வேணும்? அவன் திடகாத்திரமா சம்பாதிக்கிற காலத்துல அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்க முடியும், மருத்துவம் கொடுக்க முடியும், வசதி கொடுக்க முடியும், ஏற்பாடு செய்ய முடியும் என்ற நிலையில தான் குழந்தை வேண்டும். அப்படித்தான் நான் ஆசைப்படுறேன், நீங்க ஆசைப்படுறீங்க. கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல புள்ள இல்லாட்டி எத்தனை அரச மரம் சுத்துற ஆளுக்கு இருக்கிறாங்க, ஆலமரம் சுத்துற ஆளுக்கு இருக்கிறாங்க. இந்த மாதிரி செக்ஸ் வைத்தியம் பண்றானுல, அந்த வைத்தியம் இந்த வைத்தியம் இவனுல தேடிட்டு அலையக்கூடிய ஆளுக்கு இருக்கிறாங்க. தர்காவை சுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 5 வருஷம் புள்ள இல்லாட்டி பைத்தியம் முடிச்சு போயிடுது. பாக்குறீங்களா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு எப்ப கொடுத்தான்? அந்த நபிக்கு புள்ள எப்ப கொடுத்தான்ல? 10 வயசு 25 வயசுல கொடுக்கல, 35 வயசுல கொடுக்கல, 45 வயசுல கொடுக்கல. எந்த வயசுல கொடுத்தான்னு சொன்னா, எந்த வயசில் பிள்ளை பெற முடியாதோ அந்த வயசில் கொடுத்தான். எந்த வயசில் மாதவிடாய் நின்று போய் விடுமோ ஒரு பெண்ணுக்கு, அந்த வயசில் கொடுத்தான். இஸ்ஹாக் நபி இப்ராஹிம் பிறக்கக்கூடிய செய்தியை சொன்ன உடனே அந்த அம்மா கேட்கிறாங்க, அலிது வான அஜூசுன் வஹாதா பாலி ஷைஹா, நான் கிழவியா இருக்கிறேன், இந்த ஆளு சரியான கிழவனா இருக்கிறாரு, நான் புள்ள பெறுவேனா? அல்லாஹ் வந்து உனக்கு புள்ளைய தர்றேன்னு சொல்றான் மலக்க விட்டு. அந்த அம்மா கேட்கிறாங்க, நான் புள்ள பெறுவேனா? இந்த கிழவியா? இந்த கிழவனுக்கு எனக்குமா? அந்த அம்மா கேட்குது. எப்படி அப்படி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல. அலிதுவான அஜூசுன், நான் கிழவியா இருக்கிறேன், வஹாதா பாலி ஷைஹா, இந்த என்னுடைய கணவன் வந்து சரியான கிழவனா இருக்காரு, நாங்க புள்ள பெறுவோமா? இன்னஹாதால ஷைஉன் உஜாப், இது பெரிய ஆச்சரியமான மேட்டராவில் இருக்குது. எங்களுக்கு பிள்ளையா? அப்படிங்கிற வயசுல அல்லாஹ் பிள்ளையா கொடுக்கறான். 2 பிள்ளைய அப்படித்தான் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இப்ராஹிம் இஸ்மாயில வ இஸ்ஹாக், தள்ளாத வயதிலே எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இப்ராஹிம் நபி சொல்றாங்க. குர்ஆன்ல கதை இல்ல, கற்பனை இல்ல. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவருக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல்
அடுத்தவருக்கு கொடுக்கறத விட்டு தள்ளுங்க. தனக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு நபிக்கு இல்லை, ஒரு சிறந்த நபிக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே படைப்புகளிலேயே மிகச்சிறந்தவர் இருக்கிறாரு. மறுமை நாளில் முதலில் ஆடை அனுபவிக்க எல்லா நிர்வாணமா எழுப்பப்படுவோம். ஃபர்ஸ்ட் டிரஸ் கொடுக்கிறது யாருக்கு? அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு தான் கொடுப்பான். எல்லாம் நிர்வாணமா எந்திரிப்போம். அப்ப முதல்ல ஆடை யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. அவர் பிள்ளை அறுத்து பலியிட முயற்சி பண்ண காரணத்துக்காக வேண்டி ஆட்ட இருக்கிறோம். அவர் முண்டாட்டி சபா மர்வாவில் ஓடுனதுக்கு நம்ம ஓடுறோம். அவர் சைத்தானை பார்த்துட்டு கல்லை எரிஞ்சதுக்காக வேண்டி பார்க்காமலே கல்லை எறிகிறோம். அவர் செஞ்ச ஒவ்வொன்றையும் நம்ம கடமையாக்கி வச்சுக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு தனக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்க முடிந்ததா என்றால் முடியவில்லை. நம்ம என்ன செய்யறோம்? இறந்து போன சமாதியில போய் நாகூர் ஆண்டவரே பிள்ளையை தான் இருக்கிறோம். நாகூர் ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை. அவர் ஒரு தள்ள பொண்டாட்டியை கட்டி பிள்ளை பெற வேண்டியதானே? அது ஒரு சுன்னத்தான, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தானே? அவர் தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்க போய் நாகூராரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க. என்னப்ப எங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ் யாரு, மனுஷன் யாரு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா நாகூராரா? உங்க கலிமா என்ன? நாகூராரை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைங்க போறீங்களா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? என்ன முடிவு உங்க முடிவு? அதுக்கு தானே தலைவரையா அடிச்சுக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? தூக்கி போட்டா நம்ம மீள முடியாத. இந்த மாதிரி தப்பு செய்து விட்டு போனால் நிரந்தர நரகம். மத்த தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உருட்டி எடுத்து வெளியே தள்ளிடுவான் அல்லாஹ். இந்த தப்பு கடவுள் விஷயத்துல, அவன் விஷயத்துல டேமேஜ் பண்ணிட்டு போனீங்க, போனதுதான் பர்மனன்டான நரகம். தூக்கி போட்டு வாட்டி எடுத்துருவான். ஒமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ, அவன் இடத்தில் அடுத்தவனை கொண்டே உட்கார வைக்கிறானோ, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். சொர்க்கம் செல்லவே முடியாது. உலவ அஷ்ரகூல ஹபித்தான்ஹும் ஆகானு யாமலூன். இணை கற்பிப்பார்களே ஆனால் செய்த நல்லறங்கள் யாவும் அழிந்து நாசமாகிவிடும். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா யாரையாவது வச்சீங்க, உங்க தொழுகைக்கு நன்மை இல்லை, உங்கள் நோன்புக்கு நன்மை இல்லை, செய்த நல்லறங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லல, எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உசுர கொடுக்கவும் ரெடியா இருப்போம். பணத்தை கொடுப்போமா? அந்த பணத்தை கொடுக்குறீங்க ஜகாத் என்ற பெயர்ல. இவ்வளவு நல்லறங்களும் சல்லி காசுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லல. உலக லைன் அசரத்துல யஹபத்தன் அமலுக்கு, நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் அழியும். அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், நீ இணை கற்பித்தால் உன்னுடைய நல்லறம் அழியும். அப்ப அவ்வளவு பெரிய டேஞ்சர் விஷயம். புள்ள கொடுக்கிற அதிகாரம் எவருக்கும் இல்லை, அவனுக்கு உரியது. மழை கொடுக்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. ரிசுக்கு தர்ற அதிகாரம் அவனுக்கு உரியது. நோய் தீர்க்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. பிரார்த்தனைகளை ஏற்கிற அதிகாரம் அவனுக்கு உரியது. எங்கிருந்து கேட்டாலும் யாரு கேட்டாலும் செவிமடுக்கிற ஆற்றல் அவனுக்கு உரியது. இப்படியான இறை தன்மைகள்ல உள்ள இறை தன்மைகள் எதனையும் மனுஷனுக்கோ கல்லுக்கோ மரத்துக்கோ அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர்கள் நினைத்துக் கொண்டவர்களுக்கோ கொடுத்தால் அதுக்கு பேர் ஷிர்க், அதுக்கு பேர் இணை கற்பித்தல், அதுக்கு மன்னிப்பு கிடையாது, அதுக்கு பெர்மனன்ட் நரகம். மனிதன் செய்கிற மூன்றாவது பிழை இது. அப்ப மூன்றாவது பிழை இது. அதாவது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் யாரை வைக்கிறது? மற்றவர்களை வைப்பது. கடவுளை இல்லை என்பது முதல் பிழை. கடவுள் இருக்கிறான் என்று ஒத்துக்கொண்டது கணக்கு வழக்கு இல்லாமல் இருப்பதாக சொல்வது இரண்டாவது பிழை. கடவுளுடைய இடத்தில் கொண்டு போய் மற்றவர்களை உட்கார வைப்பது, அந்த இடத்தில் வைத்து மதிப்பது, போற்றுவது, கேட்பது, வேண்டுவது, கோரிக்கை வைப்பது, அது மூன்றாவது பிழை. நாலாவது பிழை என்ன தெரியுமா? கடவுளை கொண்டாந்து நம்ம இடத்துல உட்கார வைக்கிறது. நம்மளை கொண்டு அங்க வைக்கிறது தப்பு. நம்ம என்ன பண்றது? அவன் நம்மள மாதிரி கீழே கொண்டு போட்டுறது. அப்ப அந்த கடவுளை பண்ண மதிக்கும் பொழுது கடவுளை வந்து கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு பாருங்க, அது நாலாவது பிழை. சில பேர் கடவுள்னு சொல்லுவாங்க. கடவுள்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவனுக்கு ஒண்ணுமே முடியாத மாதிரி மனுஷன் ரேஞ்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுருவாங்க. மனுஷனுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. நீங்க இதுக்கு ரொம்பலாம் போக வேண்டியது இல்லை. இந்த அவுலியா மகானு பெரியாரு அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்றாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏங்க கேட்கறீங்க? அல்லாட்ட கேட்ட வேண்டியதானே, நேரடியா கேளுங்க, நல்லா தருவான்ல. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாட்ட கேட்கலாம். இவங்க அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க என்ன அவுலியாவுக்கு சொந்தமா தருவார்னா நாங்க சொல்றோம், அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசி எங்களுக்கு வாங்கி தருவாங்க, சிபாரிசு பண்ணுவாங்க, அதுக்கு தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏப்பா கேட்கிற நூறுத்தண்டை கேட்டா, நாங்க வக்கீல் வச்சிருக்கிறோம், நாங்க என்ன பண்றோம்? அல்லாஹ்வுக்கு வக்கீல். கோர்ட்டுக்கு போறீங்க,
உங்க வீட்டு கேஸ் நீங்க நடத்திக்கிறீங்களா, வக்கீல் வைக்க மாட்டீங்களா? அது மாதிரி அவுளியா வந்து வக்கீலா வச்சிருக்கிறோம். இப்படியான சில உதாரணங்களை சொல்லிக்கொண்டு இவர்கள் தங்கள் செயலை நியாயப்படுத்துகிறார்களே, இவர்கள் என்ன செய்கிறார்கள், அடிப்படை தப்பு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனை கூட இங்க இறக்கிடுறாங்க. இங்க இறக்கிறாங்க, மனுஷன் இடத்துல இறக்கிறாங்க. இப்ப ரெக்கமெண்ட் பண்றோம்ல, ஏப்பா ரெக்கமெண்ட் பண்றேன்னு கேட்டா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவரை நீங்க நேரம் போய் பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. என்ன பண்ணனு? முதலமைச்சர் அதிமுக முதலமைச்சரா இருந்தா அதிமுக கிளை தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு ஒன்றிய தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு மாவட்ட தலைவரை பிடிக்கணும், அவரை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரியை பிடிக்கணும், இல்ல வேண்டப்பட்டவங்களை பிடிக்கணும், சசிகலா குடும்பத்தால யாராவது பிடிக்கணும், அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்? ஜெயலலிதா போனோம்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நம்ம வேண்டிய தான் முக்கியமான கோரிக்கை வந்து சொன்னா சந்திப்பாங்க. நான் திடீர்னு போறேன் சிஎம் ஆபீஸுக்கு, சிஎம் கார்டை கொடுத்து சிஎம் பார்க்கணும், வெட்டு செருப்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? என்ன சிஎம் பார்க்கணும்? எனக்கு சிஎம் தெரியும், சிஎம்க்கு எனக்கு தெரியாதுல. நான் முதலமைச்சரை பார்க்க நினைச்சேன்னா இப்படித்தான் போகணும், யாரா ரெக்கமெண்ட் பண்ணாதான் போக முடியும். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு முதலமைச்சரே உன்னால போய் பார்க்க முடியல, நீ போய் அல்லாட போய் நேரம் கட்டுறீங்களோ? அதுக்கு தான் அவுளியா வச்சுக்கிறோம். அவுளியா அல்லாட நாங்க சொல்றோம், நாங்க அவுளியாட்ட சொல்லுவோம், விஷ்ணு காட்டை வாங்கிட்டு போய் அவர் அல்லாட்ட கொடுப்பாரு, அல்லா கூப்பிடுவான். இப்படி டைப் என்னன்னு கேட்டா, அல்லாவை சந்திக்கிறதுக்கு எப்படி ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு இடையில புரோக்கர் வச்சுக்கிறோமோ அது மாதிரி தான் அல்லாவை சந்திக்கிறோங்கிறாங்க. இதனுடைய விபரீதம் உங்களுக்கு வழங்கலை. என்ன பண்றாங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அல்லாவை போட்டு கீழே தள்ளிடுறாங்க. எப்படி தள்ளிடுறாங்க? ஒரு முதலமைச்சரை சந்திப்பதற்காக நான் ஏன் ஒரு ஆளை கூட்டிட்டு போறேன்? எனக்கு முதலமைச்சரை தெரிஞ்சாலும் முதலமைச்சருக்கு என்னைய தெரியாது. உங்க எல்லாருக்கும் பிரதமர் தெரியுமில்ல? பிரதமருக்கு யாரையாவது தெரியுமா? உங்க எல்லாருக்கும் பிரதமர் தெரியுமா? பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்கல்ல, பேப்பர்ல பாக்குறீங்கல்ல, வந்த பொட்டல் போல இறங்கி பஸ் ஸ்டாண்ட் நின்றாருன்னா அவர் தான் பிரதமர் கண்டுபிடிப்பீங்களா இல்லையா? பிரதமர் நிக்க மாட்டாரு, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாரு, வாஜ்பாய் நிக்கிறார் சொல்லுகிறேன் இல்லையா? அப்ப அவரை உங்களுக்கு தெரியும், உங்கள எவரையாச்சும் அவருக்கு தெரியுமா? தெரியாதனால என்ன பண்றோம் கேட்டா, தெரிஞ்ச ஆளை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறோம். ரெண்டு பேரையும் தெரிஞ்சவர்கள். மாவட்ட செயலாளர் யாரும் தெரியும், சிஎம் தெரியும், என்னையும் தெரியும். அவர் என்ன செய்வாரு? நம்ம கட்சிக்கு நல்லா உழைச்சு வருவான், அங்கேயும் பேசுவார், இங்கேயும் பேசுவார். அப்ப முதலமைச்சருக்கு தெரியாத காரணத்தினால் தான் தெரிந்தவர்கள் வழியாக நாம பரிந்துரையை வேண்டுகிறோம். இவங்க சொல்ற உதாரணப்படி இப்ப நான் அல்லாட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளையத்தா. அல்லாஹ் அப்படி பாக்குறான், எட்டி பாக்குறான். இவன் யார்? புது ஆளா இருக்கிறான், இவன் நான் பார்த்ததே இல்லையே, யாராச்சும் கூட்டிட்டு வாடா. என்னடா யாரா நீ அப்படி சொல்லுவானா? அப்படி நினைக்கிறாங்க இவங்க. இவங்க எங்க கொண்டு போட்டாங்க? ஒரு முதலமைச்சருக்கு எப்படி என்னைய தெரியாதோ அதே மாதிரி அல்லாவுக்கும் தெரியாது. எனக்கு எவ்வளவு அறிவு இருக்குது அதான் அல்லாவுக்கு இருக்குன்னா, இப்ப என்னைய கொண்டு அங்கே ஏத்தல, அவனுக்கு இங்க வச்சுட்டாங்க. சிலக்கு இருக்க என்ன பண்றான், இவன் நம்மளுக்கு கூட அங்க கொண்டு வச்சு போடுறான். சிலால என்ன செய்யறான், இது ஏன் தேவையில்லாத வேலை, அவனை இங்க இறக்கிடுவோம் பேசாம. அல்லாஹ் என்ன பண்ணிடுவோம், கீழே போட்டுருவோம், நம்ம அளவுக்கு ஆக்கிடுவோம். நம்ம அளவுக்கு ஆக்கின ஒருத்தர் தான் இந்த பேச்சு சொல்ல முடியும். ஏண்டா முதலமைச்சர் மனுஷனுக்கு எனக்கு தெரியாது, என்னுடைய ரப்பு வந்து நான் கேட்டா அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுமா, என்னை பத்தி அறிமுகப்படுத்தணுமா? இவர் தான் முக்கியமான ஆளு. நான் நோன்பு வைக்க மாட்டேன், தொழுகை செய்ய மாட்டேன், ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் சொல்லுவாரு, அல்லாஹ் நல்லவன், முக்கியமான ஆள் ஏமாத்திடுவார் அவரு. என்ன ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க? நான் யாருங்கிறவனுக்கு தெரியும், என்ன கேட்க போறேன்னு தெரியும். அப்புறம் என்னதுக்கு இடையில புரோக்கரு? கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையில புரோக்கரை ஒழிச்ச ஒரு மார்க்கத்தில் வந்து இப்படி செய்யறவங்க. அதனால இது ஒரு பெரிய டேஞ்சரு. ஒரு வக்கீல் நீதிபதி கோர்ட்ல வந்து நம்மளால வாதாட முடியாது, என்ன சட்ட நுணுக்கங்கள் பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியாது. யாரை வச்சு வாதாடுவோம்? ஒரு வக்கீல வச்சவங்க சொன்னா அவர் லா பாயிண்ட் எடுத்து விட்டு என்ன செய்வார், நம்மள ஒரு மாதிரியா குற்றவாளி நிரபராதியாக்குவாரு, நிரபராதிய குற்றவாளியாக்குவாரு, நீதிபதி ஏமாத்துவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு. அது மாதிரி எல்லாம் ஏமாந்துருவான். அப்ப நீதிபதி அவுளியாவை நிப்பாட்டினவன நீங்க அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணுவீங்க. அவுளியா வந்து யாருலா இவர் ஆனார், இவர் அயோக்கியத்தனம் பண்ணவில்லை, இவர் 5 நேரம் தொழுத இருக்க மாட்டீங்க. அவுளியா வந்து அவங்க வாதாடி தொழுதார், நேர்மையா இருந்தார், ஒழுக்கமா சொல்லிடுவார். அவரு என்னத்துக்குப்பா அங்க போய் வக்கீல் எதுக்குப்பா? அங்கதான் வாய்க்கு சீல வச்சு போன அப்புறம் வக்கீல் மறுமையில நிப்பாட்டும் பொழுது வாய்க்கு முத்திரை அல்லியோமன் அக்திமல் அஃப்வாஹியும், அவருடைய வாய்களுக்கு முத்திரையிடுவோம், ஒத்து கல்லிமுன ஐதீகம், அவருடைய கரங்கள் நம்மிடத்துல பேசும், ஒத்த அருஜுலவும் கால்கள் நம்மிடத்துல சாட்சி சொல்லும். அங்க என்ன வக்கீல்? வாய் திறக்க முடியாது, எவரா இருந்தாலும் பர்மிஷன் இல்லாம யாரும் பேச முடியாது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நீதிபதிக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுதான் அல்லாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு நம்ம வக்கீல் வைக்கிறோம்? நீதிபதிக்கு நான் குற்றம் செஞ்சனான்னு தெரியாது, செய்யலையான்னு தெரியாது, உண்மையில இந்த கொலைக்கு காரணம் கருத்தா யாருங்கிறது விளங்காது, போலீஸ்ல பொய் வழக்கு போட்டிருக்காங்க, நெச வழக்கு ஏமால போட்டிருக்காங்களான்னு அவருக்கு தெரியாது. வாதத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிற நிலையில் அவர் இருக்கிறார். இவன் நினைக்கிறான் அல்லாவுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, அல்லாவுக்கு ஒன்னும் அவுளியா சொல்ற வச்சா அல்லாஹ் முடிவு எடுக்க போறான், அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. அதான இதுக்கு அர்த்தம்.
நீ வக்கீல் வைக்கிறா என்ன அர்த்தம்? அல்லாவும் சரி, நம்ம மாஜிஸ்ட்ரேட் இருக்கார அம்பாசமுத்திரம் மாஜிஸ்ட்ரேட் அவரும் சரின்னு நினைக்கிற, அதான் அர்த்தம். அதான் அப்ப அல்லாவை கொண்டாந்து கீழே ஒரேடியா போட்டு மிதிக்கிறீங்களப்பா. இதுவும் கடவுள் நிலையில செய்யக்கூடிய மனுஷன் செய்யக்கூடிய அடுத்த மிஸ்டேக். அப்ப 4 தப்பு கடவுள்ல இல்லன்னு சொன்னாலும் தப்பு, இல்லன்னு சொல்லக்கூடாது நிறைய சொல்லலாமா அதுவும் தப்பு, எல்லா இடத்துல நம்மள யாரையும் உட்கார வச்சு அதுவும் தப்பு, அவனை கொண்டு கீழே இறக்கினால் அதுவும் தப்பு. இந்த 4 விதமான தப்புகள்ல விடுபட்டு அவன் இடத்தில் வைத்து போற்றுவதற்கு பெயர் தான் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளுதல். இதனுடைய அடையாளமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நிப்பாட்டணும். ஒரு ஆளை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலாம் இருந்தா யாரை வைக்கலாம்? நபிகள் நாயகத்தை வைக்கலாம். வைக்கணும் இருந்தா அனுமதி இருந்தா சிறந்த படைப்பு இல்லையா, அதனால வைக்கலாம். வைக்கணும் அல்லாஹ் அனுமதிக்கிறதா இருந்தா ஒரு நபிகள் நாயகத்தை, ஒரு இப்ராஹிம் நபியை தான் வச்சிருக்கலாம். நபிகள் நாயகத்தை வச்சான் அல்லாஹ் அவங்கள நோய்வாய்ப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம சிரமப்பட்டாங்க, மூத்து வேதனையில துடிச்சாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, எத்தனை எதிரிகள் வெட்டப்படுறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, போர்க்களத்தில் வெட்டப்பட்டாங்க, காயப்படுத்தப்பட்டாங்க, எதிரிகள் விஷம் கொண்டாந்து கொடுத்தாங்க, அது தெரியாம சாப்பிட்டாங்க, விஷத்தை சாப்பிட்டாங்க. இப்படி எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். அவங்க மனிதராகவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்திலையும் நான் பிள்ளைய தர்றேன் வாங்க, நான் ரிஸ்க தர்றேன் வாங்க, நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன் வாங்க, நான் விசா எடுத்து தர்றேன் வாங்க, நான் பேய ஓட்டுறேன் வாங்க, நான் பிசாச எப்படியா கேட்டாங்களா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்ட்ட கேளுங்க. அதனால இந்த அடிப்படையான தப்புகள்ல இருந்து விடுபட்டோம்னு சொன்னா, என் அருமை சமுதாய மக்களே, நீங்கள் எங்களை எதிர்த்தாலும் சரி, இந்த உண்மையை நாங்கள் சொன்னதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறோம். மறுமை நாள்ல மறுமைக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹும் அஷ்ஹத், இறைவா இதுக்கு நீ சாட்சி சொன்னார்கள். இறைவா இந்த பொட்டல் புதூர்ல போய் தர்காவையும் சமாதியையும் இறந்து போனவர்களையும் வழிபடக்கூடிய மக்களுடைய செவியிலே படும்படியாக நாங்கள் இந்த உண்மையை சொன்னோம் என்பதற்கு அல்லாஹ் நீயே சாட்சி, அல்லாஹ்வை நாங்கள் சாட்சியாக்குறோம். இதற்கான நன்மையை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை இதைவிட அதிகமாக கட்டவிழ்த்து விட்டாலும் இதை சொல்லுவோம், அடித்தாலும் இதை சொல்லுவோம், உதைத்தாலும் சொல்லுவோம், ஊர் நீக்கம் சொன்னாலும் நாங்கள் இதை சொல்லத்தான் செய்வோம், கடைசி வரைக்கும் சொல்லுவோம். எந்த மாதிரி சொல்லுவோம்? உங்களுக்கு எதிரியா என்று சொல்ல மாட்டோம். ஒரு பெற்ற தாய் தீயில் விழக்கூடிய தன் பிள்ளையை, ஆர்வமாக ஓடக்கூடிய பிள்ளையை பிடித்து இழுப்பால, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறோம். அந்த கருணையோடு சொல்லுகிறோம், அந்த அன்போடு சொல்லுகிறோம். இறைவன் விஷயத்திலே தப்பு செய்து நிரந்தர நரகத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். மற்ற தப்புகளை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் விஷயத்தில் செய்கிற தப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இல்லை என்று சொல்றவன மன்னிக்க மாட்டான். நிறைய இருக்கிறான்னு சொன்னா மன்னிக்க மாட்டான். அவன் இடத்துல கொண்டு அடுத்த உட்கார வச்சா மன்னிக்க மாட்டான். அவனை கொண்டு ஏன் இடத்துல உட்கார இறக்குனாலும் மன்னிக்க மாட்டான். இந்த நாளையும் அல்லாஹ் வந்து ஒத்துக்கிறவே மாட்டான். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள். இறந்தவர்களையோ உயிரோடு உள்ளவர்களையோ மகான் பெரியார் அந்த பேச்சுக்கு இஸ்லாத்துல இடமே இல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகுருதா